செம்ம கிராண்டாக இருந்துச்சு சார். தியேட்டர் அதை பார்க்குறதுக்கு அந்த லைட்டிங் கீட்டிங்லாம் அப்படி பளிர்னு இருக்கும். அந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு, இவர் கலர் கலராக பூந்து வளர்றாங்க. ஸோ அந்த ஸ்டெப்பெல்லாம் கூட அந்த பாட்டுக்காகவே அந்த படம் ரொம்ப ஆர்வமாக போனாங்க. திடீர்னு ஒரு பிரேக் ஒன்று இருக்கும். அதுவும் அவங்க கேமியோ பண்ணியிருப்பாங்க சிம்ரன். அந்த காம்பினேஷன் வந்து எப்படி சார் டக்குன்னு சிம்ரனை கேமியோ பண்ண வைக்கிறது? அப்போ அந்த டைமில் என்னென்னா நான் இப்போ ஆக்சுவலாக இதுக்கும் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க. நான் தான் விஜய்க்கு சார்கிட்ட ஒன்று மேடம் சொன்னேன், நீங்களும் சிம்ரன் நடித்த காம்பினேஷன் எல்லா படமும் ஹிட்டு தலைவரே, அதனால் இது பண்ணலாம் அப்படின்னாரு. பிடிச்சிட்டு சொன்ன உடனே ஒரு சென்ட்ரு ஃபிகர் சிம்ரனா ஹீரோயின் வேணுமா, ஒரு படத்துக்கு வேண்டிய சம்பளம் தான் அந்த படத்துக்கு கொடுத்தோம். ஓகே, ஹீரோயின் சம்பளமும் சிம்ரன் மேம் சம்பளமும் ஒன்று இல்லை, அந்த ஹீரோயின் கம்மி. ஒரு படத்தில் அந்த டைமில் சிம்ரன் பெரிய ஹீரோயின் கொடுத்தீங்க, என்ன வாங்குறாங்களோ அது ஒரு பாட்டுக்காக கொடுத்து பண்ண சாங் அது. சிம்ரன் தான் வேணும் விடாப்படியா நான் இருந்தது உண்மை. விஜய் சாரே ஒரு லெவலில் ஆனால் விடுண்ணா நீ என்னண்ணா போன அப்படின்னு, இல்லை தலைவா அது வேணும் தலைவா அப்படின்ட்டு.